வெல்கம் டு சாணக்கியாஸ் ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரம். இப்போ நம்ம இலக்கணம் பார்த்துட்டே இருக்கோம். ரெண்டு கிளாஸ் போட்டிருக்கேன் இது வரைக்கும். இது 3வது கிளாஸு. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிளாஸு. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உண்மை தொகை அப்படின்னா எண்ணுமை ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. உண்மை தொகைக்கு எண்ணுமைக்கு நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஒன்றுமே இல்லை, டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. உண்மை தொகை அப்படின்னா உம்னு நம்மளால் எண்ண முடியும். எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும். இதில் வெறும் தாய் தந்தை சொல்கிறாங்க. எண்ணுமையில் பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும்னு வரும். இம்னு வெளிப்படையாக தெரிஞ்சுதுன்னா அது எண்ணுமை. தெரியாமல் தாய் தந்தை அப்படின்னு வந்ததுன்னா உண்மை தொகை. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் கம்பேரிட்டிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உண்மை தொகை சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உண்மை தொகை. வெளிப்படையாக வந்ததுன்னா அது எண்ணுமை. அவ்வளோதான். உண்மை தொகைக்கும் எண்ணுமைக்கும். உண்மை தொகைக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம். ஒன்று தாயும் தந்தையும், தாய் தந்தை, மகன் மகள், இரவு பகல், கபிலர் பரணர், மாடு கன்று, எண் எழுத்து, சாதி மதம், இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இது எண்ணுமை ஆக்கி பாருங்க. அப்படியே தாயும் தந்தையும், மகனும் மகளும், இரவும் பகலும், கபிலரும் பரணரும், மாடும் கன்றும், எண்ணும் எழுத்தும், சாதியும் மதமும் வந்துடும். ஸோ உண்மை தொகை ஓவர். உண்மை தொகைக்கும் எண்ணுமையும் ஏன் நான் கம்பேரிட்டிவாக கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் எக்ஸாமில் எண்ணுமை கேட்டால் உண்மை தொகையை நமக்கு ட்ராப்பாக வைப்பாங்க. ஸோ நம்ம இப்போ எண்ணுமை கொடுத்தாங்கன்னா உண்மை தொகையை ஆப்ஷனில் ட்ராப்பாக வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக கண்டிப்பாக மாற்றி மாற்றி ஆப்ஷன்ஸ் வைப்பாங்க. அதனால் நம்ம ரெண்டும் தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்மளால் எக்ஸாமில் ஆன்சர் அடிக்க முடியும். அடுத்தது அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் எப்பயாவது கேட்டுறாங்க. இது ஒன்றுமே விஷயம் இல்லை. நல்லா பாருங்கள். ஒரு தொடரில் அல்லாத ஒரு சொல் மறைந்து வருவது அன்மொழி தொகை எனப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடி இடை ஆடினால் அப்படின்னு வந்திருக்கு. எக்ஸாம்பிள், கொடி போன்ற இடையுடைய பெண் ஆடினால், அந்த விஷயம் பெண் என்ற விஷயம் மறைஞ்சு வருது. கொடி போன்ற இடையுடைய பெண் ஆடினால். அதே மாதிரி பூங்குழலி வந்தால் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, தலையிலே பூவை அணிந்த கூந்தலை உடைய பெண் வந்தால் என்பது மறைந்து வருவதால் இது பூங்குழலி வந்தால் என்ன அன்மொழி தொகை. ஸோ அன்மொழி தொகைன்னு உங்கள் மைண்டில் வந்தாலே கொடியிடை ஆடினால். இப்போ உண்மை தொகைன்னு வந்தாலே உங்கள் மைண்டில் இரவு பகல் அப்படின்னு வரணும். எண்ணுமை அப்படின்னா இரவும் பகலும் இம்முன்னு வெளிப்படையாக வருது அப்படின்னு மைண்டில் வரணும். இப்போ அன்மொழி தொகை அப்படின்னா பூங்குழலி வந்தால் அப்படின்றது நீங்கள் ஷார்ட்கட்டாக மைண்டில் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இப்போ நான் கூட போன கிளாஸ் நம்ம சொன்னோம். வினைத்தொகை அப்படின்னா ஊறுகாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருபெயராற்று பண்பு தொகை அப்படின்னா சாரை பாம்பு, அது ஞாபகம் வச்சுங்க. ஒரு சிறப்பு பெயர் ஒரு பொது பெயர் சேர்ந்து வர்றது அது மாதிரி. ஸோ அது மாதிரி இந்த அன்மொழி தொகை அப்படின் போது பார்த்தீங்கன்னா பூங்குழலி வந்தால் அப்படின்றத மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. ரைட். இப்போ நம்ம ஒருமை பன்மை பிழை நீக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையில் நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை எப்படி பிரிக்கணும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் வரும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தப்பு பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது அன்று அப்படின்னா புரியும். அது என்பது சிங்குலர், அப்போ அன்று வரும். அவை என்றது ப்ளூரல், அப்போ அல்ல, அவை அல்ல. அதே மாதிரி இது அன்று, இவை அல்ல. அதே தான். இதுதான் சிங்குலர், இதுதான் ப்ளூரல். அடுத்தது பார்த்தீங்கன்னா தான் அப்படின்னா ஒருமை, தாம் அப்படின்னா பன்மை. இப்போ நான் தான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம், நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு அர்த்தம், அது ஒருமை. நாம் தாம் வந்தோம் அப்படின்னா அது பன்மை. அதை நம்ம ஈஸியாக ஒருமை பிழைநிக்கத்தில் ஞாபகம் பார்த்துக்கணும். சிங்குலரு அன்றுன்னு வரும், ப்ளூரல் அல்ல அப்படின்றது முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அது என்னும் சொல் அடுத்து முதல் எழுத்து இருசிறு எழுத்தாக வந்தால் ஒரு என்பது ஓர் என்றும் அது என்பது அஃது என்றும் மாறும் என்றும் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா ஞாபகம் புரிஞ்சுக்கோங்க. ஆ ஆ இ ஈ உ உ ஏ ஏ அப்படின்னு அந்த உயிரெழுத்துக்கள் முதல்ல வந்ததுன்னா ஒரு என்பது ஓர் என்று முன்னாடி வரும். உயிரெழுத்து வரலைன்னா அது ஒரு வரும். ஓர் அரசன் அப்படின்னு வரும். ரைட்டா? ஒரு மரம், இவ்வளோதான் வித்தியாசம். ஓர் அரசன் ஒரு மரம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது மரபு பிழைகள். ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் எக்ஸாம்பிள் நம்ம தப்பு பண்ணிடுவோம் இதெல்லாம். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். இதில் தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா டியர் ஸ்டூடெண்ட், இதை நீங்கள் பண்ணும்போது மரபு பிழையில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே நமக்கு ரொம்ப ஆன்சருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது நம்ம இது மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆந்தை அலரும், காக்கை கரையும்,
குயில் கூவும், கோட்டான் குழரும். இந்த கோட்டான் அடிக்கடி கேட்குறாங்க, கோட்டான் குழரும்ன்றது நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி எலி மற்றும் குருவி பார்த்தீங்கன்னா கீச்சிடும். அது எப்படி கத்துன்னு நம்ம மைண்டில் கொண்டு வந்தாலும் நம்ம ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, கோழி கொக்கரிக்குமா சேவல் கொக்கரிக்குமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேவல் கொக்கரிக்குன்னு சொல்லுவாங்க. சேவல் கொக்கரிக்குன்றது தப்பு, இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். கோழி கொக்கரிக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோழி கொக்கரிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சேவல் கூவும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேவல் தான் கொக்கரிக்குன்னு அடிப்பான் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம கரெக்டாக அடிக்கலாம். உங்களை சாணக்கிய அகாடமி உங்களை சூப்பராக இதுலேருந்து தப்பிக்க வச்சுது. ரைட்டா? இது ஒரு கொஸ்டின். கோழி கொக்கரிக்கும் சேவல் கூவும், இது நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மயில் அகவும். நல்லா புரிஞ்சுங்க, மயில் அகவும். கிளி பேசும் அல்லது கொஞ்சும். வாத்து வந்து கத்தும், வண்டு வந்து முரளும், கழுதை கத்தும், குதிரை கணைக்கும். எப்படி நம்ம சொன்னோமோ கோழி கூவுமா கொக்கரிக்குமா அப்படின்னு டவுட் வருமோ, அதே மாதிரி குதிரை கணைக்குமா கழுதை கணைக்குமா, கழுதை கத்துமா குதிரை கத்துமா நம்ம டவுட் வந்துடும். ஸோ இது ரெண்டுத்துக்கு நீங்கள் தெளிவான காக்கா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் பண்ணிட்டீங்கன்னா கழுதை கத்தும், காக்கா கழுதை கத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கூக்கா அப்படின்னா குதிரை கணைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கம் முழங்கும் அல்லது கர்ச்சிக்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பசு கதரும். இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எல்லாரும் தப்பு பண்ணிடுவாங்க. பசு கதரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு கத்தும், பன்றி உருமும். அடுத்தது யானை பிளிரும், பள்ளி மட்டும் சொல்லும் அப்படின்னு வரணும். எருமை எக்காலமிடும். இப்போ நம்ம பார்த்தது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மரபு பிழைகள். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதிலே 1 or 2 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதில் இருக்க டாப்பிக்லேயே வந்துடும். ஸோ அப்படியே டிட்டோவாக கூட எக்ஸாமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ரொம்ப டஃப்பானதெல்லாம் எடுத்து நம்ம எழுதியாச்சு. டிகிரி வரைக்கும் நம்ம மொத்தத்துலேயும் டஃப்பான தமிழ்லாம் எடுத்து எழுதியிருக்கோம். அதை டைப் பண்ணும்போது தான் ஏதோ 1-2 தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இளமை கால பெயர்கள். நல்லா புரிஞ்சுங்க, விலங்குகளோட இளமை கால பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலி, கிளி, குருவி. இது எல்லாத்துக்கும் பிறகுறது குஞ்சு. பார்த்தீங்கன்னா எலி குஞ்சுன்னு தான் சொல்லுவோம், கிளி குஞ்சுன்னு தான் சொல்லுவோம், குருவி குஞ்சுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதை நல்லா பார்த்துங்க. அடுத்து பார்த்துங்க பசு, மான், யானை, கன்று அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், யானை குட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம், மான் குட்டின்னு சொல்லுவோம், பசுன்னா கன்றுன்னு சொல்லுவோம். ஆனால் மானு யானையை நம்ம ஏமாந்துருவோம், குட்டின்னு சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக் என்னென்னா, இப்போ சாணக்கிய ஐஏஎஸ் அகாடமியில் தான் இந்த ட்ரிக்கை சொல்லித்தரோம். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கன்று போடுறது எல்லாமே கன்று. ஸோ பார்த்தீங்கன்னா மான் ஒரு கன்று இருக்கும், பசு ஒரு கன்று தான் போடும், யானை ஒரு கன்று தான் போடும். அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று போட்டால் அது எல்லாம் கன்று. ஒன்றுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் நம்ம பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில், நிறைய குட்டிகள் போடும். பன்றி பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் போடும். அது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே போட்டால் அது பேர் குட்டி, ஒன்று மட்டும் போட்டால் கன்று. ஸோ ஈஸியாக நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். பசு, மான், யானை மூணும் கன்று. அடுத்தது கரடியோட அந்த குட்டி, கரடி குட்டியோட பேர் என்னென்னா குடாவடி. இது கூடவின்னு தப்பாக வச்சுட்டாங்க, குடாவடி அப்படின்றது ரைட்டு. அடுத்தது பன்றி பரல் அப்படின்னு வரும், புலி பரல், பன்றி பரல்னு வரும், இழு வரணும், இழு போட்டாங்க, பன்றி பரல், புலி பரல், சிங்க குருளை. இதெல்லாம் இளமை கால பெயர்கள். இதுலேருந்து உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தான் இருக்குது. இதுலேயே 1 or 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொருட்களின் தொகுப்பு. ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தை, எறும்பு சாறை. அப்படின்னா ஆடு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு கூட்டம்னு சொன்னால் தப்பு. ஆட்டு மந்தை என்பது சரியான தமிழ் சொல். அடுத்தது எறும்பு போகிறது வந்து சாரையாக போகுது சொல்லுவாங்க, அது எறும்பு சாறை. அதே மாதிரி கல் ரோடு ஓரத்தில் கொட்டி வச்சுருக்காங்கன்னா அது பேர் கற்குவியல். சாவி எல்லாத்தையும் கோத்து வச்சுருக்காங்கன்னா அது பேர் சாவி கொத்து. பசுக்கள் எல்லாமே கூட்டமாக இருக்குதுன்னா அந்த இடம் பசு நிறை. பசு கூட்டம்னு போட்டால் தப்பு, பசு நிறை என்பது ரைட்டு. அடுத்தது யானை நிறைய இருக்கிற இடத்துல யானை கூட்டம், வீரர்கள் நிறைய இடத்துல வீரர் படை, சுள்ளி நிறையா பொட்டி கட்டிருக்கிற விஷயத்தில் சுள்ளி கற்றை. அடுத்தது பார்த்தீங்கன்னா திராட்சை வந்து நம்ம கொத்துன்னு தான் சொல்லுவோம். கொத்துன்னு சொன்னால் நம்ம கொஸ்டின் பேப்பரில் நம்மளை கொத்திரும். ஸோ திராட்சை குலை என்பது சரியான தமிழ் சொல், திராட்சை குலை. அடுத்தது வைக்கோல் போர், இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவரங்களின் தொகுப்பு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பொருட்களின் தொகுப்பு பார்த்தோம், அடுத்தது தாவரங்களினுடைய தொகுப்பு நம்ம பார்க்க போகிறோம். தாவரங்களுடைய தொகுப்பு பாருங்கள். முதல்ல
பூலாம் இருக்கிற தோட்டம் பேர் பூந்தோட்டம். அதே மாதிரி வாழை மரம்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து வாழை மரத்தோட்டம்னு இருக்கிற வாழை தோட்டம். வெற்றிலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றிலை தோட்டம். மாமரம் இருக்கிறது மாந்தோப்பு, மாங்காடுன்னு எழுதக்கூடாது, மாந்தோப்பு. தென்னை மரம் ஃபுல்லாக இருந்ததுன்னா தென்னந்தோப்பு. பனைமரம் ஃபுல்லாக இருந்தால் பனந்தோப்பு அல்லது பனம் காடு. அடுத்தது வேளங்காடு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் வந்து நிறைய இருக்கிற இடத்த வந்து கொய்யா தோப்பு அப்படின்றதான் ரைட்டான ஆன்சர். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பலா மரம் நிறைய இருக்கிற இடம் வந்து பலா தோட்டம்னு சொன்னால் தப்பு, பலா தோப்பு என்பது ரைட்டு. நெல் வந்து நெல் வயல், கரும்பு வந்து கரும்பு தோட்டம், கம்மங்கொல்லை கம்பு நட்டிருப்பாங்கல்ல கம்பு, அது வந்து கம்மங்கொல்லைன்னு சொல்லுவாங்க. மக்காச்சோளம் இருக்கிறது சோள கொல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்காச்சோளத்தில் சோளத்தை அறுத்துட்ட பிறகு இருக்கிற தட்டுக்கு பேர் சோலை தட்டு. தாழை மடல், தாழம்பூ இருக்கும்ல, அதில் மடல் வச்சு பெண்களுக்கெல்லாம் பின்னாடி முடியில் வச்சு தைப்பாங்க, அது பேர் தாழை மடல். அதே மாதிரி தென்னங்கீற்று என்பதுதான் ரைட்டு, தென்னம் ஓலைன்றது தப்பு, தென்னங்கீற்று. தென்னங்கீற்றில் பின்னினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தென்னங்கீற்று என்பது ரைட்டு. அடுத்தது ஈச்ச ஓலை. அடுத்து பார்த்தீங்கன்னா மாவிலை. அடுத்தது வாழை இலை. இது வேப்ப தழை தான் வரும். நீங்கள் வேப்ப இலைன்னு நம்ம எக்ஸாம்பிள் ஆச்சுன்னா நம்ம காலி. ஸோ அப்போ வேப்ப இலைன்னு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. வேப்ப இலை என்பது சரியான தமிழ்ச்சொல் அல்ல, வேப்பம் தழை என்பது சரியான தமிழ்ச்சொல். அடுத்தது மூங்கில் இலை. மூங்கில் இலை, மூங்கில் ஓலை கிடையாது, மூங்கில் இலை. அதே மாதிரி நெல் தாள், அதே மாதிரி கமுக கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயருக்கு ஏற்ற புனைகள். இந்த டாபிக் பார்த்துருவோம், பெயருக்கு ஏற்ற புனைகள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பம் தின்றான், அதுதான் முக்கியம். அப்பம் என்பது தின்னுதல். சர்ச்சில்லாம் கொடுப்பாங்க அப்பம், அதை வந்து தின்றது அப்படிதான் சொல்லணும், ரைட்டா? அதே மாதிரி பழமும் தின்னுதல் என்று சொல்லப்படும். சோறு சாப்பிட்டான் என்பது தவறு, சோறு உண்டான் என்பது சரியான ஒரு தமிழ்ச்சொல். பால் பருகினான் என்பதும் சரியான தமிழ்ச்சொல். தேநீர் பருகினான், பால் பருகினான், தேநீர் பருகினான். பால் குடித்தான்னா தப்பு, தேநீர் குடித்தான்னா தப்பு, தேநீர் பருகினான். ஓவியம் வரைந்தான் அல்லது புனைந்தான் என்று அழைக்கப்படுகிறது. ஓவியம் வரைந்தான் அல்லது புனைந்தான் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பசு கன்றை ஈன்றது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓவியம் வந்து வரைந்தாலும் ரைட்டு, புனைந்தாலும் ரைட்டு. சார் ரெண்டு கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, ஒன்று வரைந்தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா புனைந்தான் கொடுப்பாங்க. கன்றை ஈன்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலை வீசுகிறது. காய்கறி அரிகிறான், அரிகள்னா இந்த அரிக்கிறது, அருவாள் மனையில் அரிக்கிறது, அதான் அருகாமனை. அடுத்தது பானை வனைந்தார். பானை வனைதல். குயவன் என்ன பண்ணுவான், ஒரு ரவுண்டாக ஒரு பிளேட் இருக்கும், அதை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்க, நடுவில் களிமண்ணை போட்டு அப்படியே பானையை உருவாக்கும், அது பேர் வனைதல், பானை வனைதல். அதுக்கடுத்து கூடை என்றது முனைதல். கூடைன்னா உங்களுக்கு தெரியும், மூங்கிலேருந்து அப்படியே ரொம்ப சின்ன சின்னதாக மெலீஸாக அந்த பட்டையை கட் பண்ணி எடுத்து அப்படியே கூடை முனைவாங்க, அது பேர் கூடை முனைதல். அடுத்து பார்த்தீங்கன்னா கீற்று பின்னுதல். கீற்றுனா நம்ம பெண்களுக்கு ஜடை பின்னுற மாதிரி கீட்டை பின்னுவாங்க. சோறு சமைத்தல். சோறு வடித்தல் இல்லை, தவறான வார்த்தை. சோறு சமைத்தல் என்பது சரியான வார்த்தை. அடுத்தது வீட்டுக்கு கூரை வேய்தல் என்பது சரியான தமிழ்ச்சொல். தாள் அடி. பார்த்தீங்கன்னா நெல் இருக்கும், நெல்லோட நெற்கதிருக்கு கீழே இருக்கிறது தாள் அடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வரப்பு கட்டு, வரப்பை கட்டுதல். விதையை வெத்தித்தல். வெற்றிலை தின்னுதல். வெற்றிலைன்றது தின்னுறது, வெற்றிலை போட்டான்னு சொல்லுவாங்க, தப்பு. வெற்றிலை தின்னுதல் என்பது ரைட்டு. இட்டலி அவி அப்படின்னா அவித்தல், இட்டலின்றது அவித்தல். நீர் வந்து அருந்துதல். தேனை வந்து நக்குதல், ஞாபகம். நீர் வந்து அருந்துதல். நீர் பருகினான்னு சொன்னால் தப்பு, பால் பருகினான்னா ரைட்டு, ஆனால் நீர் வந்து அருந்துதல். தேனைனா நக்குதல் அப்படின்றது நமக்கு தெரியணும், தமிழ்ச்சொல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இருப்பிடம். இருப்பிடத்தை பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும், ஆனால் எக்ஸாம்லாம் தப்பு பண்ணிடுவோம். ஸோ தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா சாணக்கியா ஐஏஎஸ் அகாடமி விழுப்புரத்தை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஸோ உங்களை எப்படி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே அழகாக கொண்டு போய் எக்ஸாமில் ரிசல்ட் கொடுக்கணுன்றது தான் இவ்வளோ போராடிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், அடுத்தது இருப்பிடம் பார்ப்போம். மாடு நிறைய கட்டி வச்சிருக்க இடம் பேர் மாட்டு தொழுவம். யானைகளை கூட்டமாக கட்டி வச்சிருக்க இடம் யானை கூடம். நாய் ஆடு எங்கே அடைப்பாங்கன்னா பட்டியில் அடைப்பாங்க, பட்டி, நாய் பட்டி, ஆட்டு பட்டின்னு அர்த்தம். குதிரை எதில் அடைப்பாங்கன்னா கொட்டில், குதிரை கொட்டிலில் அடைப்பாங்க. ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கோழினா கோழி கூட்டில் அடைப்பாங்க, குருவி கூடு.
எலிக்கு வலை, யானை பாகன், ஆட்டு இடையன், மாடு மேய்ப்பவன். ஸோ இதெல்லாம் மாடு மேய்ப்பான், ஆட்டு இடையன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆடு மேய்ப்பான்னு சொல்ல மாட்டாங்க, மாடு தான் மேய்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆட்டு இடையன், யானைக்கு பாகன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள். இந்த பிஞ்சுகள் டாப்பிக்கை பார்ப்போம். மாவடு, மாம்பழம் இருக்குல்ல, மாங்காய் இருக்குல்ல, காயோட பிஞ்சுக்கு பேர் மாவடு. தென்னங்குறும்பை அப்படின்றது என்னன்னா உங்களுக்கே தெரியும், முற்றியது வந்து நெற்றுன்னு சொல்லுவாங்க, தேங்காயை நெற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து லைட்டாக வழுக்க இருந்து இளநீர் இருந்ததுன்னா அது பேர் வழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட பிஞ்சில் இருந்ததுன்னா அது பேர் தென்னங்குறும்பை. ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பலா பிஞ்சு எப்படி இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பொரியல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க பலா பிஞ்சில். அது பலா பிஞ்சுன்னு சொல்லலாம், சம்டைம்ஸ் பலா மூசு அப்படின்னு கொடுப்பாங்க. அதுதான் கரெக்டு, பலா பிஞ்சு அல்லது மூசு அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்தது வாழை பிஞ்சு என்ன சொல்லுவோம்னா வாழை கச்சல். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கை சரடு, முருங்கை சரடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரை பொட்டு. அவரை பொட்டுன்னா அவரை பிஞ்சு என்ன சொல்லுவாங்க, அவரை பொட்டுன்னு சொல்லுவாங்க. முருங்கை காய் இருக்குல்ல, அது பிஞ்சு என்ன சொல்லுவாங்க, முருங்கை சுடு இல்லை சரடு, தப்பா அடிச்சிட்டாங்க, முருங்கை சரடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய்க்கு முற்றியது அப்படின்வாங்க, நெற்றுன்னு சொல்லுவாங்க. முற்றிய தேங்காய் நெற்று. ரைட். இதோட இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை நல்லா பார்த்துங்க இந்த கிளாஸில். இது வந்து இலக்கணம் வந்து 3வது பாகம் இலக்கணம் நான் நடத்தியிருக்கேன். இப்போ இது நல்லாவே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் பாருங்கள். நான் கொடுத்துருக்கிறதுல கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் வந்திருக்கும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தேங்க்ஸ் டு சாணக்கியா ஐஏஎஸ் அகாடமிக்கு தேங்க்ஸ் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் போடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ அழகாக நடத்திட்டு இருக்க இந்த தமிழுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இது போய் சேரட்டும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மவுத் டாக்கில் தான் நாங்கள் வாழ முடியும். ஸோ எங்களை வந்து நாங்கள் நல்லா மேலே வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க மாணவர்களே. இது வந்து உங்களோட கைண்ட் ரிக்வஸ்ட். ப்ளீஸ் டூ இட். அட்லீஸ்ட் ஒரு ஷேராவது பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்க இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.